பசுமையான வழி என்னால் தொடங்கும் என்ற அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த கன்னியாகுமரி முதல் சென்னை வரை நடைபெற்ற மிதிவண்டி பயணத்துடைய நிறைவு விழாவில் பங்கேற்பதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் அனைவரும் ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுறோம், சுவாசிக்கின்றோம். அதில் எந்த விதமான சிரமமும் நம்ம இல்லை, இயற்கையாகவே அது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆக்சிஜன் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்கள் மரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுட்டால் நம்முடைய நிலைமை என்னாகும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு கொரோனா காலத்தில், கோவிட் காலத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ டிமாண்ட் இருந்தது அப்படிங்கிறத கண்கூட பார்த்தோம். அதையும் நாம் நினச்சி பார்க்கணும். இதை உணர்ந்து நாம் ஒவ்வொருத்தரும் இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை வளர்க்கணும், மரங்களையும் பாதுகாக்கணும். இப்போ இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் பார்த்தீங்கன்னா பயங்கர பொல்யூஷன், அந்த பிரச்சனை, சுவாச பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பாதுகாப்பான ஒரு இடத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இன்னைக்கு பெரியவங்களை விட இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைங்க, நீங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது மட்டும் இல்லாமல் இந்த இனிஷியேட்டிவில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய வரவேற்ற குழந்தைங்க அவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஜென்ரேஷனை விட நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இன்னும் அலர்ட்டாகவும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனமாகவும் இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிறைய பெரியவங்க பொறுப்பு இல்லாமல் குப்பையை ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வாய்க்காலில் போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க என்றைக்குமே அந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டாங்க. இப்போ நிறைய ஸ்கூலில் ஈகோ கிளப் அப்படின்னு துவங்கியிருக்காங்க. அதில் குழந்தைங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துலேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க. ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, எஜுகேஷன்லையும் கற்றுக் கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. குளோபல் வார்மிங்கால இன்னைக்கு பூமியோட வெப்பம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு இருக்கு. நாம் பயன்படுத்துகின்ற நிறைய பொருட்கள் இருந்து, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேறுகின்ற இந்த கார்பனால தான் இன்னைக்கு பூமியோடைய வெப்பம் கூடிக்கிட்டே இருக்கு. அதனால தான் வழக்கத்துக்கு மாறாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய வெள்ளம் வந்துடுது, மிகப்பெரிய மழை வந்துடுது. சில சமயம் பார்த்தீங்கன்னா வறட்சி ஏற்படுகின்றது. இப்படி கிளைமேட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் கடந்த ஆண்டுகளாக அதிகமாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இன்னைக்கு உலகம் பூராவும் இருக்கக்கூடிய நாடுகளில் பல சிட்டிஸில் இன்னைக்கு அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான். அதனால இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இது சுற்றுச்சூழலுக்கு மற்றதை விட மிகப்பெரிய பாதுகாப்பானது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பில் கூட இப்போ கிரீன் எனர்ஜிக்கு தான் நம்முடைய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. நாம் இதெல்லாம் செய்கிறோம்னா நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தான். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜின்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்திட்டு வருது. இந்தியாவிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை, அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெருமையாக நான் உங்கள் முன்பு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சுற்றுச்சூழல் பாதிப்பால் நம்மை சுற்றி நடக்கின்ற மாற்றங்களை நாம் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது நம்ம பண்ணுறது நமக்கு பெருமை கிடையாது, அது நம்முடைய கடமை. இன்னைக்கு சென்னையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சியால் நிறைய புதிய புதிய பூங்காக்கள்
ஏற்படுத்திக்கிட்டு வர்றோம். இங்கே பக்கத்தில் செம்மொழி பூங்காவை சில வாரங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அதே மாதிரி தொல்காப்பிய பூங்கா, கிண்டி பூங்கான்னு ஒவ்வொரு பகுதிக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பூங்காக்களை புதுசாக உருவாக்கிக்கிட்டு வர்றாரு. நமக்கு பசுமையான சூழல் வேணும்னா இல்லை வறட்சியான சூழல் வேணுமா அப்படிங்கிறது நாம் ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த அரங்கத்திற்கு வர வேண்டிய அந்த சாலைக்கு பெயரே பசுமை வழிச்சாலை தான். அதனால் ஒட்டுமொத்த இந்த சாலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பசுமை வழியில் அழைத்து செல்ல நாம் அனைவரும் அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுவோம்னு இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, உங்களுடைய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி, இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்ட அத்தனை இளைஞர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், மாணவிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.